வணக்கம். இந்த வீடியோவில் செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மூவ்மெண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது ரீசெண்ட் லோ அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஒரு 24,400 அந்த இடத்துல இருந்து 25,400 இந்த ரேஞ்ச் வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. சார் நேற்று பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் இது பார்த்திங்க அப்படின்னா ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில்னு சொல்லலாம். ஸோ இந்த கேண்டில் ஒரு ரெசன்ஸ் கிட்ட நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு லோ இருந்தது இல்லையா, அதுக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு 17ஆம் தேதி நமக்கு ஒரு க்ளோசிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் கேப் அப் ஆகிருந்தது, மறுபடியும் கீழே இறங்கியிருந்தது, மறுபடியும் ப்ரைஸை மேலே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இது அப்படியே ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டலாக மாற்றி விட்டுருந்தாங்க. தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் கேண்டலாக நமக்கு நடத்த முடிச்சிருக்கு. ஸோ இது எதிர்பார்த்தது தான். பெருசாக இவ்வளோ மார்க்கெட் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு, திடீர்னு ஒரு நெகட்டிவ் டே அப்படின்னு நடந்திருக்கே அப்படின்னு கேட்டிங்க, அதெல்லாம் இல்லை. இது எதிர்பார்த்தது தான். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெசன்ஸுக்கு ஒரு இது நடக்கணும் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னாலும் நமக்கு ஒரு ரெசன்ஸ் இருந்தது, இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு ரெசன்ஸ் இருந்தது. இது எல்லாத்தையும் பிரேக் அவுட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போயிருந்தாங்க. ஆனால் வால்யூம் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணலை, ஆவரேஜான ஒரு வால்யூம் தான் இருந்தது. ஸோ இப்போ ஒரு ரீடெஸ்ட் மாதிரி கீழே இறங்கிட்டுருக்குறாங்க. இதில் ரெண்டு விஷயமாக நம்ம பார்க்கணும். இன்னையோட லோ மண்டே கட் பண்ணக்கூடாது. அப்படியே கட் பண்ணாலும் இந்த இடத்துல ஒரு 25,250-40 இருக்குது இல்லையா, அந்த லெவலை உடச்சிட்டு கீழே இறங்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இறங்கினாங்க அப்படின்னா ஒரு 25,250, 200 கூட வச்சுக்கலாம், 25,200 இந்த லெவலை உடச்சிட்டு கீழே ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் வைக்கிறாங்க அப்படின்னா ப்ரைஸ் மறுபடியும் ஒரு 24,900, 24,800 நோக்கி ப்ரைஸ் ப்ரைஸ் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் நமக்கு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ இதுக்கு ஒரு புல் பேக் நமக்கு கிடைக்கணும் இல்லையா, குறைந்தபட்சமாகுது. ஸோ அந்த புல் பேக் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50% இப்போ இந்த புல் பேக் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு நேத்தோட ஹையை கட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அகெயின் இந்த 25,240 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அதை உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நாம் ஒரு 24,900, 24,800 அப்படிங்கிற ரேஞ்சஸை தாராளமாக எதிர்பார்க்கலாம். இது எதுக்காக அப்படின்னா புல் பேக்காக நாம் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ மார்க்கெட் நெகட்டிவாக போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் சொல்ல முடியாது. ஸோ நெகட்டிவ் எப்போ நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற அந்த லோ இருக்கு இல்லையா, இந்த 24,400 இந்த ஏரியாவை கட் பண்ணிட்டு கீழே போகிறாங்க அப்படின்னா மார்க்கெட் நெகட்டிவ் தான். ஸோ அப்போ வரைக்குமே நமக்கு என்ன நடக்கும், ஒரு ஃப்ளாட் டு ஒரு பாசிட்டிவ், ஒரு ஃப்ளாட் டு ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓவரால் நெகட்டிவ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த லோவை கட் பண்ணணும். ஸோ இந்த லோ கட் பண்ணுறாங்க, கட் பண்ணி ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ தான் மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அது வரைக்கும் மார்க்கெட் ஃப்ளாட் டு பாசிட்டிவ், ஃப்ளாட் டு நெகட்டிவ் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது யாரும் அந்த அளவுக்கு பேனிக் பண்ண ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இந்த அளவுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, அதுக்கு ஒரு கவுண்டர் ட்ரேட் கொடுத்தாகணும். அதுக்கு தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இமீடியட்டாக நமக்கு பார்த்திங்கன்னா ரெசன்ஸும் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த 25,450, 25,550, 25,650 இதெல்லாம் அடுத்தடுத்த ஒரு லெவல்ஸாக நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் பொறுத்த வரைக்கும் இமீடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு 25,250 கிட்ட இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இப்பயும் நமக்கு கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாக தான் இருக்குது. பெருசாக நெகட்டிவ் அப்படின்ட்டு இது வரைக்கும் இல்லை. ஸோ நேற்று இன்றைக்கி 2 நாளாக மார்க்கெட் நேற்று ஒரு கேப்பை போயிடுச்சு, அந்த கேப் ஃபில் ஆயிடுச்சு. இன்றைக்கி அங்கேருந்து அகெயின் கீழே இறங்குச்சு. இறங்கினாலும் இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு பெருசாக இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கல. அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ எப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் ஒரு புல் பேக் உங்களுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள்.
ஸோ இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் ஃபைனலி இப்போ வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டச் வந்து எடுத்துருக்குறாங்க. மேபி மண்டே நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்கலாம், ஒரு கேப் அப் கூட வந்து நடக்கலாம். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து ஒரு புல் பேக் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதன் காரணமாக நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் டே அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அல்லது வந்து ஒரு கேப் அப் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட ப்ரைஸ் வந்து டச் பண்ணும்போது ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நான் வந்து சொல்கிறேன். இன்பிட்வீன் கேப்பில் நமக்கு வந்து ஏதாவது இந்த டேரிஃப் நியூஸு இல்லை வேறு ஏதாவது ஒரு வார் எஸ்கலேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் ஏதாவது வருது அப்படின்னா மார்க்கெட் அதுக்கு வந்து ரியாக்ட் வந்து தாராளமாக வந்து பண்ணும். ரொம்ப வந்து எதிர்பார்க்காதீங்க. மேபி அதை வந்து ஒரு ட்ராப்பாக கூட கன்சிடர் வந்து பண்ணணும். இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து ஒரு ட்ராப் மாதிரி வந்து பண்ணிவிட்டு ஒரு ஷேக் பண்ணிவிட்டு வந்து மறுபடியும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போனாலும் போகலாம். ஸோ அதையும் நான் வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். ஸோ மண்டே கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் வந்து எடுங்க. ஒரு கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே வந்து பையிங் சைடு வந்து போயிடாதீங்க. அதே மாதிரி வந்து ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சு, ஒரு நெகட்டிவ் சைடு வந்து போகுது அப்படின்னா உடனே வந்து செல் அடிக்க வந்து ஆரம்பிச்சிடாதீங்க. வெயிட் பண்ணுங்கள், ஒரு கொஞ்சம் செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு முடிவு நாம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். இப்போ நிஃப்டி 50 வந்து க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 25,300 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு ஏன்னா ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் கரெக்டாக ஒரு சப்போர்ட் கிட்ட வந்து அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கிட்ட வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு 25,300 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து ஒரு ஜம்ப் அடிக்கிறாங்க, அல்லது வந்து ஒரு பாசிட்டிவாக மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா இன்னும் ஒரு 200-250 பாயிண்ட் வந்து புஷ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து 25,400 ஒரு இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நியர்பைலேயே நமக்கு வந்து ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப 25,400 ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. ஸோ அதை உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துருது அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 25,500 இந்த ரேஞ்ச் வந்து அதுக்கு அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 25,600 இந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. ஸோ 200லேருந்து ஒரு 300 பாயிண்ட் நம்ம வந்து ரேஞ்சஸாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த 200லேருந்து 300 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் நம்ம வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி டவுன் சைடு இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு கீழே வந்து இறங்குறாங்க, எது வரைக்கும் வந்து இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 100லேருந்து ஒரு 150 பாயிண்ட் வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். அது கேப் டவுனில் கூட வந்து ஓட்டிட்டு வந்து போயிடுவாங்க. அதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா 2 நாள் கேப் இருக்குது. அந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு செல் அடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு வந்து மேலே வருவாங்க. ஸோ அதன் காரணமாக ஒரு 100-150 பாயிண்ட் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ அப்போ 25,300 அந்த ரேஞ்சில் இருந்து ஒரு 25,200 25,100 இந்த ரேஞ்சஸை நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். அப்போ டவுன் சைடு வந்து மண்டே 25,100 வரைக்கும் வந்து மேபி வந்து கீழே வந்து இறங்கலாம், அல்லது அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு கேப் டவுன் கூட வந்து ஓப்பன் ஆகலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அப் ட்ரெண்டில் ஒரு 25,400 25,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து ஒரு ரேஞ்சஸாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நேற்றே நாம் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணோம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நிஃப்டி 50 அதாவது மார்க்கெட்டோட அந்த ட்ராக் ரெக்கார்டு அப்படிங்கிறது வந்து சரியில்லை. கரெக்டாக வந்து ஒரு நெகட்டிவான ஒரு டேவாக தான் வந்து போயிட்டுருக்கு. கரெக்டாக வந்து 8 மணி ஆச்சு அப்படின்னா வெள்ளச்சாமி பாட ஆரம்பிச்சிருவான் அப்படின்ட்டு பழைய தமிழ் படங்களெல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, நைட்டு 8 மணி ஆச்சு அப்படின்னா சில்ட்ராஸு பாட்ட ஆரம்பிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி வந்து கரெக்டாக வந்து வெள்ளிக்கிழமை வந்தால் போதும் மார்க்கெட்டை வந்து செல்லடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது எதுக்காக அப்படின்னு தெரியல. மேபி வந்து வாரம் ஃபுல்லாக வந்து எடுத்த ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிவிட்டு வீக்கெண்டில் வந்து அந்த வீக்கெண்டை வந்து சந்தோஷமாக வந்து கொண்டாடுறதுக்காக வந்து செல்லடிக்கிறாங்களான்னு தெரியல. எனிவே வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளச்சாமி வந்துடுறான். வெள்ளிக்கிழமை வெள்ளச்சாமி வந்தானாவே போதும் ஒரு நெகட்டிவான ஒரு டேவாக வந்து மாறிடுது. சரி, ஓகே, திங்கக்கிழமை என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் 25,450 இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவலில் கூட வந்து டச் பண்ணல இவனுவேன். அங்கேருந்து அப்படியே வந்து கீழே இறக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நியர்லி ஒரு 9:30க்கே வந்து இந்த ரேஞ்ச் வந்து உடச்சிட்டானுங்க. ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக் வந்து கொடுத்துட்டாங்க. டோட்டலாக வந்து டே வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ ஒரு டவுன் சைடு வந்துட்டு அங்கேருந்து ஒரு புல் பேக் வந்து கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான்.
ஸோ நெக்ஸ்ட்டு மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து டேவாக வந்து இருக்குது அப்படின்னா 25,400 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,300 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,300 நமக்கு வந்து ஒரு பிரேக் ரவுண்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 25,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 25,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,600 25,500 25,400 25,300 25,200 25,100 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்க் நிஃப்டியும் சேம் தான், பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. சேம் டவுன் சைடு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1250 ஒரு புல் பேக், அவ்வளோதான். மார்க்கெட் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ 55,600 பிரேக் ரவுண்ட் ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,400 வரைக்கும் வந்து கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 55,600 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 55,400 வந்து இருக்கலாம். 55,400 ஒரு பிரேக் ரவுண்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 55,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 55,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 55,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 56,000 55,800 55,600 55,400 55,200 55,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்ச்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸும் சேம் ஸ்டோரி தான், பெருசாக வந்து சேஞ்சஸாக வந்து கிடையாது. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 82,800 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸ் இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 82,400 வந்து இருக்கலாம். 82,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் ரவுண்ட் ஆகுது அப்படின்னா 82,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 82,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 83,200 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 83,200 82,800 82,400 80,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி வழக்கம் போல் அவன் போய் படுத்துக்கிட்டான். நீங்கள் என்னவோ பண்ணிக்கிங்க, எனக்கு வந்து முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் போய் ஒரு சந்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து மற்ற இண்டெக்ஸஸ் எல்லாம் வந்து கீழே இறங்கிட்டு இருந்தது. இவனு அந்தளவுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ரியாக்ஷன் வந்து நிஃப்டி வந்து கொடுக்கல. அமைதியாக சரி நீங்கள் என்னவோ பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு இவங்க அமைதியாக வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகி வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,300 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,200 வந்து இருக்கலாம். 13,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 1300 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,300 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 13,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,400 13,300 13,200 13,100 13,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.